மாநகரில் அதிக மரங்கள் உள்ள பகுதிகளில் சென்னை ஐஐடியும் முக்கியமானது. இங்கும் வர்தா புயலின் தாக்கத்திற்கு குறைவில்லை. மரங்கள் இல்லாத ஐஐடி வளாகத்தை நினைக்கவே பலரின் மனம் கலங்குகிறது. சென்னை கிண்டியில் சுமார் 650 ஏக்கர் பரப்பளவில் ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கழகம் செயல்பட்டு வருகிறது. வனப்பகுதியை புனரமைத்து கட்டப்பட்ட இந்த ஐஐடி வளாகத்தில் ஆலமரம், சந்தன மரம், தேக்கு மரம் உள்ளிட்ட ஏராளமான மரங்கள் இருந்தன. சென்னையை புரட்டி போட்ட வர்தா புயல் ஐஐடி வளாகத்தில் இருந்த மரங்களையும் விட்டு வைக்கவில்லை. இந்த வர்தா புயலினுடைய பிரச்சனையினால் டோட்டலாக இங்கே ஐஐடியில் ஒரு 300க்கும் மேற்பட்ட மரங்கள் கீழே ரொம்ப சேதத்தை உருவாக்கிடுச்சு. மறுபடியும் இதே மாதிரியான ஒரு 300-350 மரத்துக்கு மறுபடியும் நட்டு வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இது பல வருஷமாக இத்தனை வருஷமாக காப்பாற்றிட்டு இருந்த மரங்கள் எல்லாமே கீழே விழுந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் ஐஐடியில் உள்ள எஸ்பிஐ வங்கியும் பெரும் சேதத்திற்கு உள்ளானது. கீழே விழுந்த மரங்களை அகற்றும் பணி விரைந்து முடிந்தாலும் பசுமை நிறைந்த ஐஐடி வளாகத்தை மீண்டும் எப்போது பார்ப்போம் என்கின்றனர் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள். ஐஐடியில் இங்கே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நிறையா சம மரமாக இருக்கும், எப்பவுமே எங்கள் வெயில் உள்ளே படாது. ஆனால் இந்த ரீசெண்ட் புயலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மரம் எல்லா மரமும் மொத்தத்தில் அழிஞ்சு போச்சு. திருப்பவும் வளர்த்துக்கு மோர் தென் 10 இயர்ஸ் மேலே கூட ஆகலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. திரும்ப இது எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியல இந்த பழைய ஐஐடியை. மரங்கள் விழுந்ததால் மனிதர்கள் மட்டுமின்றி மான், குரங்கு உள்ளிட்ட விலங்குகளும் பசுமையின்றி பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையின் பசுமைக்கு அடையாளமாக திகழ்ந்த ஐஐடியில் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. இந்த இழந்த மரங்களின் எண்ணிக்கைக்கு பல மடங்கு புதிய மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தால் மீண்டும் ஒரு பசுமையான சூழலை இங்கு ஏற்படுத்த முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் ரமேஷ்.